ஹரிவோம் மகா காளி. ஆதிகால மனையடி சாஸ்திர ரகசியம் எனும் தலைப்பில் உரை நிகழ்த்திய ஓர் உன்னத அன்பரின் வார்த்தைகளை கேட்டு பலரும் பரமானந்த உணர்வுக்கு உள்ளானீர்கள் என்பதை அடியேன் நன்கு உணர்ந்து கொண்டேன். மனையடி சாஸ்திரம் குறித்து உங்களோடு உரையாடினாரே, அந்த பெரியவருடைய பெயர் என்ன என ஓரிரு அன்பர்கள் அடியேனை வினவினர். நான் அவருடைய அழைப்பு வருகிற போது கோரக்கர் அப்படின்னு மனசில் நினைத்து கொள்வது உண்டு. அடுத்த முறை பேசுகிற போது அவரிடமே உங்கள் நாமம் என்ன, உங்களுடைய பெயர் என்ன, ஜனங்களுக்கு ஒரு பெயர் சொன்னால் தேவலை, இல்லைன்னா உங்கள் உரையை கேட்கக்கூடிய ஜனங்கள் அவங்களாகவே உங்களுக்கு ஒரு பெயர் வைக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறத எடுத்து சொன்னேன். ஐயோ, நமக்கு நாமம்லாம் வேண்டாங்க. நம்ம பேர் வெளியில வரக்கூடாதுன்னு தானே மௌனமா கிடக்குறோம். ஐயா, இந்த நாமம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பிறக்கும் போது நாபில இருந்து உயிர் துடிப்பு ஆரம்பிக்கும். மத்தியம்னு சொல்லக்கூடிய நெஞ்சு குழியில வந்து அது மூச்சை நல்லா வாங்கி இம்முன்னு சொன்னீங்கன்னா உகாரத்துல போய் இந்த மண்டையில முட்டிடும். அப்போ ஒரு குழந்தைக்கு பிறந்த தருணத்துல இருந்து இந்த நாபில இருந்து உச்சி மண்டை வரைக்கும் அந்த ஓடிக்கிட்டு இருக்க காத்த எப்படி கூப்பிடுறது அப்படிங்கறதுனாலதான் நாபியில இருக்கக்கூடிய நானாவையும் மத்தியமத்துல இருக்கக்கூடிய மானாவையும் உச்சியில முடியக்கூடிய இம்மையும் சேர்த்து நாமம்னு பேர் வச்சான். உங்க நாமம் சொல்லுங்கன்னு கேட்டீங்கல்ல, இந்த நாமமே இதுதான். அது ஊரார் உலகத்தார் அறிஞ்சுக்கட்டும், இந்த மூச்சு காத்து இருக்க வரைக்கும் இதுக்கு இந்த நாமத்தை சொல்லுவோம் சொல்றாங்க. நாமம் என்பதோட விளக்கம் இதுதான். இந்த உரையாடலை தொடர்ந்து அடியன் நாமம் குறித்து வலியுறுத்தியதை தொடர்ந்து விடியற்காலை 3 மணி அளவில் எனது குருநாதரோடு தியானத்தில் உரையாடுவது வழக்கம். அப்பொழுது எனக்கு ஒரு நாமம் கேட்டு அவரிடம் விண்ணப்பித்து அவர் உத்தரவும் உரிய நாமமும் கொடுத்தால் உங்களிடம் தருகிறேன்னு சொன்னார். அதன்படி அவர் மறுநாள் தனக்கு குருநாதர் தந்த நாமம் இது என நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். பாப்பா முத்து மாணிக்க கிரி எனும் நாமத்தால் அழைக்கப்படுவார். ஹரிவோம் மகா காளி. என்னோட குரு வந்து ஆதி கோரக்கர் கருமலை ஸ்ரீலசி பத்மகிரி பாபா. அவர் வந்து 103வது அம்சம். ஐயா வந்து சட்டையை கலட்டுறதுக்கு முன்பாகவே அடியன் கிட்ட இந்த கோரக்கனோட 103 அவதாரம் யார் யார் எந்தெந்த யுகத்துல எப்படி எப்படி வாழ்ந்தாங்கிற அந்த பட்டியலை சமர்ப்பணம் பண்ணிருக்கிறாங்க. இது வந்து உங்களோட தொண்டு, அதை நான் புரிந்து கொண்டதுனாலதான் உங்களுக்கு இந்த விஷயங்களை நாங்க வந்து அம்பலப்படுத்தணும். சந்தோஷம் சந்தோஷம். திண்டுக்கல் மாநகரத்துக்கு திண்டீஸ்வரம்னு ஆதியில பேர், பத்மகிரி அப்படின்னு ஒரு பேர் நாம கொடுத்திருக்கிறாங்க. இந்த திண்டுக்கல், அந்த திண்டீஸ்வரம்னு சொல்லக்கூடிய இந்த நகர அமைப்பே பாத்தீங்கன்னா எண்ணற்ற ஜீவ சமாதிகளால் சொல்லப்பட்டது. கஜமனம்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு மகா 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 துருவ நட்சத்திர சித்தர் அடங்கியிருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க பிறவியிலிருந்தே திகம்பரம், பிறவியிலிருந்தே மௌனம். இந்த ஐயாவோட மகிமைகள் வந்து சொல்லில் அடங்காத வண்ணம் இருக்கிறது. அதே மாதிரி எண்ணற்ற சாது சன்னியாசிகளுக்கு அவர் இன்றளவும் வழிகாட்டியா இருந்துகிட்டே இருக்காங்க. ஒரு முறை சிவகிராம் சுரத்துக்குமார்னு சொல்லக்கூடிய விசிறி அப்பாவே பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் போறாங்க. அங்க போகும்போது அவர் சொல்றாரு, நான் கரையில இருக்கிற அலையப்பா மகா சமுத்திரமே திண்டுக்கல் பக்கத்துல கசவனம்பட்டியில இருக்கு, போய் பாருங்கன்னு சொல்றாங்க. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த காலகட்டத்திலேயே ஒரு வசதி வாய்ப்பான குடும்பம் என்ன பண்றாங்க, காரை எடுத்துக்கிட்டு மகிழ்வுந்துல திண்டுக்கல் நோக்கி பிரயாணம் பண்ணி கசவனம்பட்டியில வந்து சுவாமிகளை பாக்குறாங்க. சுவாமிகள் வந்து எம்பெருமான் முருகப்பெருமானா அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அவங்க மெய்சிலிருத்து போய் அதுக்கப்புறம் அவரோட மகிமையில உலக அறியுது. அந்த சுவாமியே வந்து பாத்தீங்கன்னா
நல்ல வாலிப வயதுல திகம்பரமா அந்த கிராமத்தை தேர்வு பண்ணி அவங்க திருப்பதி மலையில இருந்து வர்றாங்க. திருப்பதி மலையில இருந்து அவர் மிகப்பெரிய ஜமீன் குடும்பத்தை சார்ந்தவர் என்பது பின்னாளில் அறியப்பட்ட தகவல். அப்போ அவங்க அந்த கஜவனம்பட்டி கிராமத்தை தேர்வு பண்ணி மந்தை முத்தாப்பன் கோவிலே வந்து உட்காந்துக்கிடுவாங்க. அப்ப அந்த பெண்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய வயது வாலிபம் இருக்கிறவங்க எல்லாம் போக வர அசூசமா இருக்குதே அப்படின்னு நினைத்த சில கிராமத்தினர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுவாமியே அந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா அவங்களோட பார்வையில அவர் ஒரு கிறுக்கன் அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப சுவாமிகள்ல வந்து ஒரு முறை என்ன பண்றாங்க, ஒரு வீட்டுல வச்சு பூட்டிடுறாங்க. இவங்க வரும்போது சாமி வந்து மந்தையில அவங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரி, நம்ம தாரிட்டதுதான் தவறா செய்துட்டோம் அப்படின்னு நினைச்சு இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஐயாவை அடிச்சு கொண்டு போய் ஒரு கேணியில போட்டுறாங்க. அந்த கேணியில போட்டுட்டு அந்த சம்பந்தப்பட்ட நபர் எல்லாம் மந்தையில வரும்போது திருப்பி அதே மாதிரி வந்து ஐயா இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து நம்ம எதிர்பார்த்தது மாதிரி மனிதர் கிடையாது, ஒரு மகான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவருக்குரிய மரியாதையை கொடுக்குறாங்க. அவர் வந்து யாருக்கிட்டயுமே உணவு வாங்கி அருந்தியது கிடையாது. யாராவது கொடுத்தா ஒரு சிறிய நகைத்துண்டு அளவுலதான் கையில எடுத்துக்கிடுவாங்க. அப்போ அந்த ஐயா வந்து இப்படி காலங்களை ஓட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது எண்ணற்ற மகிழ்கள் செய்யறாங்க. அப்ப வந்து கிராமம் நெல்லு சோறு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டம், எல்லாருக்கும் பசி பட்டினி. யாரு வீட்டுலயாவது அடிப்படையில போய் ஐயா வந்து மலம் கழித்தாங்க அப்படின்னா அந்த வீடு அன்னையிலிருந்து சுபிச்சம் பெற்று. இது வந்து இன்னையளவும் நான் வந்து இதனால பலன் பெற்றவங்க அந்த கிராமத்துல எண்ணற்றோர். இந்த மாதிரி எண்ணற்ற ஜீவ சமாதிகள் வந்து இந்த மேற்கு மலை தொடர்ச்சிக்கு கீழே கிடக்குது. பழனியில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா தேனி வரைக்கும் எண்ணற்ற ஜீவ சமாதிகள். அதுல குறிப்பா ஐயாவுக்கு ஒரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட குரு கோரக்கர் பத்மகிரி பாபா சொல்லுவாங்க, தன்னை நாடி வர்ற பிள்ளைங்களோட நடவு காலம் எதிர்காலம் இறந்த காலத்தை சொல்றது ஒரு சித்தனுக்கு மிக சாதாரணமான விஷயம்னு சொல்லி சிரிப்பாங்க. இது எந்த அடிப்படையிலன்னு ஐயா கிட்ட கேட்கும்போது ஒரு நாள் அந்த வித்தியை சொல்லி கொடுத்தாங்க. எப்படின்னா, சுவாமி, வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன், இது அனைவருக்குமே பொருந்தும். சிவபெருமானுக்கே வலது பக்கம் சூரிய அச்சரம் வச்சிருப்பாங்க, இடது பக்கம் சந்திரன் வச்சிருப்பாங்க. அது மாதிரி மனித சாரீரம் கொண்ட அனைவருக்குமே இது பொது கணக்கு தான், மாறவே மாறும். அதுக்கு அடுத்தாக்குல இந்த அண்டம் பிண்டம் கணக்கு வரும் பொழுது, அண்டம் நமக்கு மேல வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிறது அண்டம், கீழே இருக்கிறது பிண்டம் சொல்லுவாங்க. மூலம் கூட அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம்னு சொல்லி பாடி இருப்பாரு. இந்த அண்டம்ங்கிற 7 கிரகங்கள் வந்து வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரன் நீக்கிட்டீங்கன்னா பாக்கி 5 கிரகங்கள் இருக்கும். இது அவருக்கு வாய் வந்து அமைப்பு வந்து சனியோட அமைப்புல இருக்குதா, காற்று செவ்வாயில இருக்குதா, நாட்டிகள் வந்து எந்த கிரகத்துல ஓடிட்டு இருக்கு, வெள்ளியில ஓடிட்டு இருக்கா, குருவுல ஓடிட்டு இருக்கா, இப்படின்னு இந்த வலதுகன் இடதுகன் சூரியன் சந்திரனை கழித்து பாக்கி இருக்கிற 5 கிரகம் என்ன அமைப்புல உட்கார்ந்து இருக்குன்னு பார்த்துட்டா அவ பூர்வீகத்தையே சொல்லிடலாம். 7 ஜென்ம கணக்கும் வந்துடும். அப்போ இது பாத்தீங்கன்னா இந்த ஜாதக ஜோதிட விஞ்ஞானத்துல என்ன சொல்றாங்க, ராகு கேது அப்படிங்கிற இந்த 2 பாம்பு கிரகத்துக்கு உருவம் கிடையாது, அது கிரகமே அல்ல, அது வந்து ஒரு மறைவு கிரகம்னு சொல்லுவாங்க. அது பேரு சாயா கிரகம்னு சொல்லுவாங்க. இந்த 2மே இருட்டுலதான் இருக்கும். அப்ப அந்த 7 கிரகங்கள் தான் இருக்கு. இந்த பாக்கி 2 சாயா கிரகம்னு ஜோதிட நுண்கலையில சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு பாருங்க, கழுத்துக்கு மேல அந்த 7 ஓட்டை, அதுல பூராமே இந்த 7 கிரகம் அடக்கப்பட்டுரும். இந்த சாயா கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு நஞ்சு, ஞானகாரகன், ஞானம் உற்பத்தி. அப்போ ஒரு மனிதனோட ஆண் குறியும் பெண் குறியும் கேதுவோட தாக்கம். ஒரு மனிதனோட மலவாயின்னு சொல்லக்கூடிய ஆசன வாயில அவன் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுகள் பூரா வெளியில வரும், சடவாயு வெளியில வரும், திடமா மழை வெளியில வரும். இது 2மே பாத்தீங்கன்னா எல்லா மனிதனுக்கும் மறைவு ஸ்தானத்துலதான் இருக்கும். அப்ப எந்த ஒரு மனிதன் திகம்பர நிலையை அடைந்து ராகு கேதுவை சமன் செய்யறானோ அவன் வந்து இந்த 7 கிரகத்தையும் சமன் பண்ணிடுவான். ஏன்னா மிகப்பெரிய நிலையில இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் இந்த சர்ப்பங்கள் சாப்பிட்டுடும், அதான் சூரிய சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒளி உயிர் கொடுக்கக்கூடிய சந்திர பகவானையும் இந்த பாம்புகள் சாப்பிடும், அது சந்திர கிரகம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதன் மகான், எந்த மகான் பிரபஞ்சத்துக்கு 7 கிரகங்கள் கழுத்துக்கு மேல இருக்கக்கூடியதையும் மறைவு ஸ்தானத்துல இருக்க வேண்டிய ராகு கேது ஸ்தானமாகி ஆண்குறி பெண்குறி மலவாய் வந்து இந்த பிரபஞ்சத்தோட இணைச்சு எந்த தடையும் இல்லாம இருக்கானோ அவன் 7 கிரகமும் கட்டுப்பட்டுரும்.
அதனாலதான் திகம்பரமா இருக்கக்கூடிய சாதுக்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் சக்தி ரொம்ப அதிகம். அப்படி இப்போ நிகழ்காலத்துல 2 நபர்கள் தான் இருக்கிறாங்க. நம்ம கஜவனம்பட்டி ஐயா தன்னோட இறுதி கால நெருங்கும் சமயத்திலேயே கோனூர் இந்த பக்கம் தெக்க கை காமிச்சு என்னோட அம்சம் அங்க இருக்குதுன்னு சொல்லி உணர்த்துறாரு. பேச மாட்டாங்க, உணர்த்துறாங்க. அப்போ அந்த மாதிரி ஊராரெல்லாம் தேடி போகும்போது ஒரு 5 வயது பாலகன் பிறவி நிர்வாணம் பிறவி மௌனமா கையில வேப்பங்கொலையை வச்சுட்டு நிக்கிறாரு. அந்த சுவாமிகள் இன்னும் ஜீவன் தாங்கி இருக்கிறாங்க. அவர் வேப்பிலை சித்தர் திருமுருகன் சாமிகள்னு அழைக்கப்படுவாங்க. அவர் இன்னையாகவும் திகம்பரமா தான் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. வெளி உலகத்துக்கு தன்னை பிரயோஜனப்படுத்திக்கிறவே இல்லை. ஆனா பல அமானுஷ அற்புதங்களே அப்படியே இருந்த இடத்துல இருந்தே நவுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்ன குஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா, அவ மகா காளியோட ரூபினி, காரைக்கால் அம்மையாரோட அவதாரம். அவங்க உடை தரிக்க மாட்டாங்க. அவங்க தேசாந்தர பிரயாணத்துல இருப்பாங்க. யாரா அன்பர்கள் அழைத்தா அவங்க வீட்டுக்கு போவாங்க, வருவாங்க. அவங்க சின்ன குஞ்சுன்னு சொல்லக்கூடிய காரைக்காலின் அவதாரமாகிய காளி ரூபினி. நெரூர் பிரம்மேந்திராளுக்கு அடுத்த மாதிரியாக நமக்கு இப்ப கண்கண்ட வாழும் சித்தர்கள் இந்த சுவாமிகள் இருந்தாங்க. கஜவனம்பட்டி மகா மௌன ஜோதி அப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப உடம்பு சாரீரம் வச்சுக்கிட்டு இந்த வேப்பிலை சித்தர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம பேசுறது மாதிரி உங்களுக்கு அன்னைக்கு தினம் பகிர்ந்துகிட்ட மாதிரி இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துல யாரெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்களோ திகம்பர சுவாமிகளை தரிசனம் பண்ணுனா இந்த ராகு அமைப்பு, இந்த நவகிரகத்தோட அமைப்பு அவங்க சீர் பண்ணிடுவாங்க. தன்னை போல இருந்தோம். இந்த வேப்பிலை இவங்க இப்ப எங்க இருக்காங்க, எந்த பகுதியில இருக்காங்க? ஐயா, திண்டுக்கல் பக்கத்துல கன்னிவாடி அப்படின்னு ஒரு பெரிய ஊர் இருக்கு. அதுல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவுல கோனூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. இந்த கோனூர் ஐயா இங்கதான் இருக்காங்க, வீட்டுலதான் இருக்காங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறைதான் தண்ணி குடிப்பாங்க. அந்த தண்ணி குடிக்கிற அன்னைக்கு மழை பெஞ்சிடும். அல்லது யாராவது ஒரு பிள்ளைங்களுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லை, அவங்கள அந்த கர்மத்துல இருந்து நீக்கணும்னா 1 மடக்கு தண்ணி சாப்பிடுவாங்க. காஞ்சி மகா பெரியவர் அமர்ந்த கோலத்திலேயே தான் உட்கார்ந்து இருப்பாங்க. 2 மொட்டியும் 2 மார்போட சேர்த்த மணிக்கே குத்த வச்சுதான் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆசனம் வாய்க்கீழ விட மாட்டாங்க. அவரு பாத்தீங்கன்னா ஐயா சிறு பிள்ளையா இருக்கும்போது இவர் இப்படி இருக்காருன்னு சொல்லி அவங்க தாய் தகப்பனார் எண்ணற்ற ஜாதகங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒருத்தர் தான் இது அவதார குழந்தை, நீங்க என்ன பண்ணாலும் இப்படி இருக்குங்கமோ அந்த உடை போடுற பழக்கத்தை விட்டுட்டாங்கன்னா எந்த உடை கொடுத்தாலும் ஐயா கிழிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தாய் தகப்பனார் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயா அவங்க தன்னோட அந்த சக்திகளை ஒரு முறை 2 முறை தான் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. கோனூர்ல பஞ்சம் அதிகமான பூமி, தண்ணீர் பச்சை கட்டுப்பாடு இருக்கும். அப்ப சில பல ஆண்டுகளுக்கு பின்னு பெருமழை பெய்து வெள்ளம் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏரின்னு சொல்லக்கூடிய கம்மாய் ரொம்ப நம்பிடுது. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30-40 அடி ஆழம் கொண்டது. அப்ப ஊராரெல்லாம் போய் வேடிக்கை பார்க்கும்போது அந்த குளமானது நம்பி இருக்கு. இவர் போய் அந்த கரையில நின்றுட்டு இறங்குறாரு. அப்ப திருமுருகன் உனக்கு நீச்சல் தெரியாதுப்பா, இறங்கிறாத, ஒடியா ஒடியான்னு சொல்லி இவர் வர்றாங்க. ஐயா அந்த தண்ணியில அவரு கிட்டத்தட்ட அந்த குளத்தோட விஸ்தீர்ணம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10 ஏக்கர் பெருசு வரும். ஐயா நடந்தே போறாங்க அந்த குளத்துக்குள்ள. தன்னோட மார்புக்கு கீழே ஒரு உடம்பு இறங்கவே இல்லை. கரையில அந்த பக்கம் போய் இறங்கி தன்னை போல வீட்டுக்கு எடுத்தாங்க. அதே மாதிரி சிறு பிரயாரத்துல ஐயா வேலி ஓரமா உட்காந்துக்கிறவங்க. நல்ல சர்ப்பங்கள் வரும், படம் எடுத்து ஆடும், தலையில தட்டுவாரு. அந்த சர்ப்பங்கள் படுத்துக்கிறோம், நாகங்கள் படுத்துக்கிறோம், திருப்பி எந்திரிக்கும், தலையில தட்டுவாங்க, படுத்துக்கிறோம். அப்புறம் திருமுருகு பிள்ளைங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. பள்ளிக்கூடம் லேட் ஆச்சுப்பா, நீ அவங்க அனுப்பிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வான்னு சொன்னா அப்படின்பாரு. நாகங்கள்லாம் அது பழகி போயிரு, ஐயா வந்துகிட்டு வந்துருவாங்க. இது 2 சம்பவம் தான் ஊரார் கண்டது. இப்போ பயனாளிகள் எண்ணற்றோர் பக்தர்கள் ஆசீர்வாதம் வாங்கி நல்ல நிலையில இருக்கிறாங்க. மார்கழி பூரம் அவர் அவதரிச்சது. அடியன்பால் ரொம்ப அன்பு கொண்டவங்க. ஓ சந்தோஷம். யாருக்கும் கொடுக்காத ஒரு உரிமையை கொடுப்பாங்க. அவங்க தாயார் கூட அவங்களுக்கு உணவு ஊட்ட முடியாது, சட்டத்தை தூக்கி எரிஞ்சிருவாங்க. இந்த பேசிக்கிறது இந்த சிறியவன் போனாக்க அவங்க கையில வாங்கி சாப்பிடுவாங்க. அப்புறம் சில தருணங்கள்ல அடியனோட மடியில அமர்ந்துக்குருவாங்க. அப்புறம் அவங்க பிரியப்பட்டாங்கன்னா யாரோட வாகனத்துல ஏறுவாங்க. ஆனா என்னோட வாகனத்துல ஒரு நாள் கூட ஏறாம இருந்தது இல்லை. ஏறி அவர் சொல்லுவாரு, அது சொல்ற இடத்துக்கு போகும். இன்னவங்களுக்கு அவங்க பேசுற பாஷைகள் புரியாது, அவர் பேசவே மாட்டாங்க. நமக்கு அந்த பிரம்மச்சோடியில இருந்து எழுத்துக்களை முன்னால ஓட்டுவாங்க. கிழக்கவோ தெற்கவோன்னு சொல்லுவாங்க. ஒரு 1/2 மணி நேரமோ 1 நாளைக்கே அவரை உட்கார வச்சு அமர வச்சு போயிட்டு
மீண்டும் வந்து அந்த இடத்துல இறக்கிவிட்டு அவங்க அன்பை பெற்று விட்டு வந்து விடுறது வாடிக்கை. ம். இது மாதிரியான சித்தர்கள் எண்ணற்றோர் வந்து அந்த திண்டிச்சுவரத்தை சுற்றி அவங்க வந்து அமைஞ்சிருக்கிறாங்க. ம். அதே மாதிரி ரமண மகரிஷியோட குருநாதர்னு சொல்லக்கூடிய ஓதசாமி அப்பா அப்படிங்கிறவரு திண்டுக்கல்ல தான் இருக்கிறாங்க. ம். ரமணர் வந்து இங்க திண்டுக்கல்ல இருந்து இங்கதான் படிச்சாங்க. அப்ப வந்து அவங்க தகப்பனார் தவறி போயிடுறாங்க. அவங்க அக்கா வீட்டுக்காரர் வந்து அப்பா தகப்பனார் தவறிட்டாரு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ம். பால மகரிஷி என்ன சொல்றாரு, ரமணருக்கு வந்து அப்பாதான் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு யார பார்க்க கூப்பிடுறேன்னு கேக்குறாங்க. ம். அக்கா வீட்டுக்காரர் ஸ்தம்பிச்சிடறாரு. என்ன நான் சொல்றேன் உனக்கு புரியலையா? அக்கா வீட்டுக்காரர் கேக்குறாரு, அப்பா இறந்து போயிட்டாரு வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. ம். அப்பாதான் இறந்து போயிட்டாருல இப்ப யார பார்க்க கூப்பிடுறேன்னு ரெண்டாவது முறை கேட்கவும் தான் அவருக்கே புரியுது. ம். அதுக்கு பிற்பாடுதான் ஓதசாமிகளை போய் சந்திக்கிறாங்க. அவங்க நீ இருக்க வேண்டிய இடம் திருவண்ணாமலை, அங்க போப்பா உனக்கு நடக்க வேண்டிய நடக்கும்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் மகரிஷி திருவண்ணாமலை நோக்கி பயணப்படுறாங்க. ம். அவரும் திண்டுக்கல்ல மலைக்கோட்டைக்கு பின்புறமா அடங்கியிருக்காங்க. இப்படி பல அற்புதங்களை நிகழ்த்திய மகான்களோட ஒரு ஆஸ்தான பீடமா திண்டிச்சுவரத்தை சுத்தி எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ம். பிரபலியமா இருக்கிறாங்க. ம். கணக்கன்பட்டி சுவாமிகள் வந்து ம். அவங்க வந்து இயல்பிலே வந்து பால் தொழிலுக்கு உதவியா இருந்தவங்க ஒரு முதலாளி கிட்ட. ம். அப்போ ஒரு காலகட்டத்துல அந்த முதலாளிக்கு துயரம் ஏற்படுத்தணும்னு பாக்குறாங்க. அவர் அன்றைய பொழுது வரலைங்கும் இவரை தாக்கிடுறாங்க. ம். அப்போ இவர் வந்து இடும்பன் மலைக்கு கிட்ட இறந்து போட்டாரு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போடுறாங்க. இவருக்கு பழனிசாமிங்கிற பேரு இருக்கு, காளிமுத்துசாமிங்கிற நாமமும் இருக்கு. ம். பழனி ஜிஹெச்ல இருந்து இவர் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அவர் வந்து அங்க இருந்து உயிர் பிச்சு வர்றாரு. அதுல இருந்துதான் தன்னை வெளி உலகத்துக்கு காட்டுறாரு. பாம்பாட்டி அப்படின்னு அடையாளம் காணப்பட்டது என்னோட குருநாதர்னாலே. ம். இவருக்கு எல்லாம் குருநாதர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதி கணக்கன்பட்டின்னு சொல்லக்கூடிய மகேந்திரபுரி அப்படிங்கிற ஊர்ல மதகுப்பட்டி பக்கத்துல சிவகங்கை மாவட்டத்துல ம். இருக்காங்க. ம். அவங்க ஒரு 270 ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்தவங்க. ம். கணக்கன்பட்டியை கட்டமைச்சவங்களே அவங்கதான். ம். அந்த மதகுப்பட்டி ஐயாவும் மிக பிரசித்தி. அவருதான் கணக்கன்பட்டி சாமியை எழுப்பி விட்டவங்க. ம். காக்கடை சித்தருக்கு ஆட்சி கொடுத்தவங்க அவங்கதான். ம். அதுக்கெல்லாம் பெரிய சித்தன் அவரு. ம். மதகுப்பட்டி அப்படின்னு சொல்லி சிவகங்கை மாவட்டத்துல இருக்காங்க. ம். கணக்கன்பட்டியில அவர் வந்து முதல்ல இருக்காங்க. அப்ப அந்த ஊருக்கு சாலை வசதி கிடையாது. ஐயா தான் சாலை அமைக்கிறாங்க. ம். காளி கோயில் ஒண்ணு கட்டணும்னு சொல்லி காளி கோயில் கட்டுறாங்க. அப்ப வந்து பொறிமுறை அந்த மாதிரி வேலைகள் செய்யறதுக்கு கேரளத்துல இருந்து யானை வரும்போது யானை மதம் கொண்டுருது. ம். பாகன் வந்து அடக்க முயற்சி வர முடியல. ஐயா போனதுமே ஐயா கிட்ட யானை ஓடி வந்து மண்டி போட்டுருது. ம். மகேந்திர ஐயா கிட்ட அவங்க வந்து அப்படி சரணாகதி யானை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எண்ணற்ற வேலைகளை பண்ணாங்க. அவங்ககிட்ட இந்த வந்து கணக்கன்பட்டி சாமிகள் இப்ப அறியப்பட்ட சாமிகள் கூட இருந்தவங்க தான். ம். அப்ப கணக்கன்பட்டி ஐயா வந்து இந்த நிலையில இருக்கும்போது அவர் தான் வந்து அந்த ஆன்மாவை உயிர் வச்சு தன் சாரீரத்துக்கு எந்த ஆன்மாவை உள்ள பூத்தணுமோ அதை ஏற்பாடு பண்ணி கணக்கன்பட்டி அப்படிங்கிற சாமிக்குள்ள பாம்பாட்டியை உருவாக்கம் பண்ணி விட்டுட்டு அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. இவர் இங்க இருந்து ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் கணக்கன்பட்டி ஏகப்பட்ட பிரபலிங்கள் தேடி வருவாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் வார்த்தைகளே தடிமனா பேசுவாங்க. அது வந்து இந்த இயல்பா இருக்க மக்களுக்கு புரியாது. கர்மத்தோட கணக்கை வச்சு அவங்க சில நம்ம என்ன சொல்றதுன்னா வழக்கத்துக்கு இல்லாத நம்ம ஒரு பெண்கள் முன்னாடி பேசக்கூடாத வார்த்தைகள் அவங்க சொல்லி திட்டுவாங்க. அது என்ன காரணம்னா அந்த கர்மாவை விரட்டுவதற்காகத்தான். அது இங்கிட்டு போடு அங்கிட்டு போடுன்னு சொல்லி ஏகப்பட்ட கர்மங்களை கழிச்சு எண்ணற்றவருக்கு வாழ்க்கையில தீபத்தை ஏற்றி வச்சிருக்காங்க. அது இன்றளவும் பெரிய அவரோட சமாதி நிலைக்கு பின்புதான் ஒரு ஊடகத்தால் அறியப்படுகிறார். இன்னைக்கும் எண்ணற்றவர் வந்து போறாங்க. அமாவாசை பௌர்ணமி பூஜை எல்லாம் வெகு விமர்சையா நடந்துட்டு சாக்கடை சித்தர் அவர் வந்து புலிப்பாணியோட அம்சம் சாக்கடை சித்தர். புலிப்பாணிய வந்து அவங்க வந்து அது ஒரு ரூபம். அவங்க வந்து மட்டும்தான் இருக்கும். அவனும் கடற்கரைய ஒரு 70-80% திகம்பரம் தான் அந்த ஐயாவும்.